வணக்கம். இன்றைக்கி நம்ம ஒரு சின்ன டிப்ஸ் தான் பார்க்க போகிறோம். மருதாணி நல்லா சிவப்பாக இருக்கிறதுக்காக நம்ம ஃபாலோ பண்ணக்கூடிய ஒரு டிப்ஸ் தான் இது. இது வந்து பார்த்திங்கன்னா வீட்டு தோட்டத்து மாடியில் வந்து மருதாணி செடி, மாடியில் இருந்த மருதாணி செடி தான் இது. இது வந்து பார்த்திங்கன்னா ரெயினுக்கு அப்புறமா நிறைய இலைகள் நல்லா பெருசாகவே இருந்துச்சு. சரி, நம்ம இதை வந்து எடுத்துக்கலாம் அப்படின்னு தான் பார்த்தேன். இந்த இலை குட்டி குட்டியாக தான் இருக்கும். இப்போ வந்து ரெயினுக்கு அப்புறமா கொஞ்சம் நல்லா பெருசாக இருக்குது இலை. இதை வந்து நம்ம எடுத்துக்கலாம். நான் கொஞ்சமாக தான் எடுத்திருக்கேன், எனக்கு ரொம்ப வேண்டாம், அதனால் கொஞ்சமாக எடுத்திருக்கேன். இப்போ இதை நல்லா வாஷ் பண்ணிட்டேன். நான் மிக்சியில் அரைக்காமல் நான் இதுக்காகவே ஒரு சின்னதாக அந்த மாதிரி கல் வாங்கியிருக்கேன். எனக்கு மிக்சியில் அரைக்கிறத விட அப்போல்லாம் அம்மியில் அரைச்சிருக்கோம், அந்த மாதிரி ஒரு இது வேணும் அப்படின்றதுக்காக தான் இந்த கல் வாங்கியிருக்கேன். மிக்சியில் அரைக்கும் போது சில நேரங்கள் கொஞ்சம் ரொம்ப தண்ணி கொஞ்சம் போடுற மாதிரி இருக்குது. அது அளவில் நல்லா இல்லை, அவ்வளோ நல்லா வரமாட்டேங்குது அரைக்கிறதுக்கு. அதனால தான் இந்த கல் வாங்கியிருக்கேன். இதை வந்து நம்ம அரைக்கும் போது நல்ல ஒரு வாசனை, நம்மளுக்கு அந்த இலைகள் வந்து நசுங்க நல்ல வாசமாக இருக்கும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா நம்மளுக்கு நல்லா நம்ம கைகள் அரைக்கும் போதே நம்மளுக்கு நல்லா சிவப்பாகவும் வந்துடுது. அம்மியில் அரைச்சி தீபாவளி டைமில் நல்லா நிறைய எடுத்து போட்டு அதெல்லாம் பார்த்துருக்கோம். அப்போல்லாம் ரொம்ப சிவக்காது. ஆனால் அதுக்காக தான் இப்போ ஒரு சின்ன டிப்ஸ் இது நம்ம நல்லா அரைச்சிக்கலாம். நான் கொஞ்சம் இலைகள் ஒரே ஒரு கைக்கு மட்டும்தான் நான் எடுத்து வச்சுருக்கேன். கொஞ்சம் திக்காக வர மாதிரி நம்ம அரைச்சிக்கலாம். இப்போ நம்ம இதில் கொஞ்சோண்டு புளி நம்ம வந்து போட்டுக்கலாம். கண்டிப்பாக நல்லா சிவக்கும். நானே இதை வந்து ஒரு வீடியோவில் பார்த்தேன், அதுக்கப்புறம் ட்ரை பண்ணேன், நல்லா இருந்துச்சு. அதனால தான் நானும் இதை உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். இப்போ நம்ம நல்லா அரைச்சாச்சு. பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நல்லா திக்காக எனக்கு இருக்க பிடிக்கும். மிக்சியில் எனக்கு அந்த வரலை, அதுக்காகவே தான் நான் இந்த கல் வாங்கினேன். இப்போ நம்ம அரைச்சாச்சு. இதை வந்து நம்ம ஒரு சின்ன டப்பாவில் வச்சிடலாம். நான் வந்து ஒரு 4 o'clock அளவுக்கு நான் அந்த மருதாணி எடுத்து அரைச்சி வச்சுருக்கேன். நான் நைட்டுக்கு தான் வைக்க போகிறேன், அதனால இதை நம்ம அப்படியே கவர் பண்ணி வச்சிடலாம். இப்போ நைட் ஆகிடுச்சு. நான் வேலையெல்லாம் முடிச்சுட்டு இப்போ நான் அதை வைக்கலான்னு எடுத்திருக்கேன். பார்த்திங்கன்னா லைட்டாக டார்க் கலராக இருக்குது. இதை நீங்கள் உங்கள் டிசைன் என்ன மாதிரி வேணுமோ அந்த டிசைனில் நீங்கள் வந்து வச்சுக்கோங்க. எப்போவுமே போடுற ஒரு டிசைன் தான் நான் போட்டுறேன். நம்மளுக்கு இதுதான் செட் ஆகும், எனக்கு இதான் வரும், அதனால் அதை அப்படியே ஈஸியாக போட்டுடலாம். இப்போ நம்ம இதை ஃபினிஷ் பண்ணியாச்சு. நம்ம காஞ்சதுக்கப்புறமா லெமன் நம்ம வாட்டர் போட்டுக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் டே மார்னிங் நல்லா காஞ்சிருச்சு. எனக்கு என்னென்னா நடுவில் நான் வச்ச அந்த ரவுண்டு கீழே விழுந்துருச்சு. நான் எடுத்து சும்மா வச்சுருக்கேன், எனக்கு தெரியல, தூக்கத்துலேயே அது வந்து விழுந்துருச்சு. இப்போ நம்ம இதை ரிமூவ் பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா ரிமூவ் பண்ணிவிட்டேன். கொஞ்சம் இன்னும் வாஷ் பண்ணலை, நல்லா சிவப்பாக இருக்குது, கையும் பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். நீங்களும் இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணுங்கள். வீடியோ வாட்ச் பண்ணதுக்கு நன்றி. தேங்க்யூ, பாய், டேக் கேர்.